1 இல்ல 2 இல்லங்க. எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அந்த பாலக்கீரை தொக்கு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேன்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, பூண்டு வந்து போட்டுட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டா வதங்குனா போதும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல. இத அப்படியே அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பேன் வச்சுட்டு, அதில ஆயில் கொஞ்சமா கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிருங்க. கொஞ்சமா கருவேப்பில போட்டுக்கோங்க. இதில கொஞ்சமா மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்க பாலக்கீரையும் போட்டு நல்லா வதக்கிருங்க. பாலக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி சாப்பிட்றப்ப நம்ம அதிக அளவுல எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்துக்கும் நல்லது. இது கூட கொஞ்சமா புளி தண்ணி ஆட் பண்ணிட்டு, நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா சுண்டிரும். சுண்டி வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பாலக்கீரை தொக்கு வந்து ரெடி ஆயிடும். இது சூடு சாதத்தில போட்டு சாப்பிடும்போது அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு நம்ம இது மாரி குடுக்குறப்ப அவங்க கீரை சாப்பிடுற ஃபீலே இருக்காது. ஏதோ ஒரு கிரேவி சாப்பிடுற ஃபீல் தான் இருக்கும்.